நினச்சி வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம். நான் ஃப்ரான்ச்சைஸே வந்து கொடுக்க கிடையாது. உங்கள் நீங்களே வந்து உங்களை நான் டெவலப் பண்ண ஆசைப்படுறேன். ஓன் பிராண்டாகவே நீங்கள் ஓன் பிராண்டாக உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் அதில் ஒரு பேஷன் இருக்கும். கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த வெறி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. இப்போ நான் வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நான் மட்டும் ஜெயிப்பேன். நீங்கள் வந்து பொருளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது எனக்கு கவலையே இல்லை. எனக்கு தேவை என் பொருள் நீங்கள் வந்து என் பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. இங்கே உங்கள் பிராண்டை நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண வைக்கிறேன். நானே உங்களுக்கு வந்து பேக் எண்டில் என்ன சொல்கிறது, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இன்ஸ்டாகிராமில், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு கண்டென்ட் கிரியேஷனு, அதுக்கப்புறம் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. வேறு ஆள்கிட்ட போய் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒரே இடத்துல நாங்களே வந்து பண்ணி கொடுக்குறோம். இதுதான் மெயின் யூஎஸ்பியே. அதான் A to Z. அதான் A to Z எல்லாமே. உங்களுக்கு நம்ம கடை தெரியும். நம்ம கடை வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப் வந்து திருச்செந்தூர்லேயும் வைக்கலாம். வச்சா வந்து பிக்கப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே R&D பண்ணி மக்கள் அதிகமாக எதுக்கு வராங்க, ஒரு டிவோஷனல் டச்சுக்காக வராங்க. கரெக்டாக. ஸோ அங்கே வர்றது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து பக்தர் தான் வருவாங்க. ஸோ வந்து பெர்ஃப்யூம் நேம் கூடமே நம்ம வந்து தமிழில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆற்றல், வெண்மை, நாயகன். ஸோ அந்த அத்தருமே வந்து ஒரு 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 எமோஷ்னல் டச் கொடுக்கும்போது பொருள் நல்லா இருக்கும். எமோஷ்னல் டச்சும் கொடுக்கும்போது சேல்ஸ் ஆகும் ஆகாது நீங்கள் சொல்லுங்கள். நல்லா, ஏன்னா இந்த மாதிரி நேமாக பார்க்கும்போது இன்னும் அட்ராக்ட் ஆகும். அந்த நேமுக்கு அட்ராக்டும் ஆகும், அவங்க எமோஷ்னலுக்கு டச்சுக்கும் வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கடை தான் போகணும்னு அவசியமே கிடையாது. சின்ன ஒரு அவுட்லெட்டாகவும் பண்ணலாம். சின்ன அவுட்லெட்டாகவும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பண்ணால் எது செட் ஆகுமோ அது நாங்களே உங்களுக்கு வந்து R&D பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு தான் எங்கிட்ட நான் சொன்னேன்ல, எங்களுக்கு வந்து 20 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் செகண்ட் ஜெனரேஷன். ஸோ இந்த காலத்துக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அதையுமே நாங்கள் வந்து கற்று வச்சுருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதே இம்ப்ளிமெண்டேஷனை எங்கள் ஃபுட் பிரிண்ட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சூப்பர். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்லாட் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு என்ன எதுவுமே வந்து நீங்கள் டேரெக்டாக கேட்டு கற்றுக்கிட்டு ஜாலியாக பர்ஃப்யூம் ஷாப்பு உங்கள் நேம் உங்கள் ஓன் பிராண்டில் தயார் பண்ணிக்கலாம்.